மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC 2 வெவ்வேறு வழக்குகளில் ஓர் அரசு அதிகாரியையும் ஒரு காப்புறுதி முகவரையும் கைது செய்துள்ளது. துபாய் ஆர்கிட் ஏற்றுமதி பண்ணை திட்டம் தொடர்பான திட்டங்களில் 125 மில்லியன் மதிப்புள்ள திட்டத்திற்காக பல நிறுவனங்களிடமிருந்தும் தனி நபர்களிடமிருந்தும் 50,000 ரிங்கிட் மதிப்புள்ள வெளிநாட்டு பயணங்களை கையூட்டாக பெற்றுள்ளார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு அரசு துறை முதன்மை உதவி இயக்குனர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து 40 வயதுடைய அவர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு 2009ஆம் ஆண்டு MACC சட்டம் பிரிவு 16(a) இன் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி மற்றொரு வழக்கில் 40 வயதுடைய ஒரு பெண் காப்புறுதி முகவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான முதலீட்டு திட்டம் வாயிலாக 22 முதலீட்டாளர்களிடமிருந்து 21 மில்லியன் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடிக்காக போலியான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனவேதான் விசாரணைக்கு உதவுவதற்காக அவர் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இந்த வழக்கு 2009ஆம் ஆண்டு MACC சட்டம் பிரிவு 18 கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.